அண்மை செய்தி. மீண்டும் ஆளப்போவது உதயசூரியன்தான் என மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை அணிகள் செயல்பட்டாலும் மீண்டும் ஆளப்போவது உதயசூரியன்தான் என தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா, விவரம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. இந்த மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பாதுகாக்கக்கூடிய உரிய நோக்கத்துடன் பசி, உறக்கம், குடும்பம் ஆகியவற்றை தொடர்ந்து SIR பணிக்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வெரிபிகேஷன் பணிகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் மக்களின் பெயர்கள் விடுபடாமல் வாக்காளர் பட்டியல் என்பது வந்தால்தான் முழு கிணற்றையும் தாண்டுவதாக இருக்க முடியும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். SIR பணிகள் வாக்குரிமையை பாதுகாக்கும் அடிப்படை பணியாக இருப்பதால் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பது நமது வெற்றியை உறுதிப்படுத்தும் தேர்தல் பணியாகும் என்று முதலமைச்சர் மாவட்ட செயலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அதே போல நாம் அனைவரும் களத்தில் மிகுந்த தீவிரத்துடன் பணியாற்ற வேண்டும் எனவும் உங்கள் ஆற்றலுக்கும் உழைப்புக்கும் நான் எவராலும் நிற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை அணிகள் செயல்பட்டாலும் தமிழ்நாட்டை மீண்டும் ஆளப்போவது உதயசூரியன் தான் எனவும் உங்களை உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் இதை நான் கூறவில்லை, இதுதான் உண்மை என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் முழுவதும் 1,86,00,000 மக்கள் என்பது நேரடியாக பயனடைந்து இருப்பதாகவும் இதில் பயனாளிகளாக சேர்ந்து திமுகவின் கண்ணை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். முந்தைய ஆட்சி காலத்தில் மழை பெய்தாலே உதவிக்காக காத்திருந்த நிலையும், நிவாரணத்துக்காக பொருட்கள் மற்றும் உணவுகள் வழங்க முறையும் எவ்வாறு மாற்றமடைந்தாலும் மக்கள் களத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். சிறப்பான பணியை பார்த்து நடுநிலை வாக்காளர்கள் என்று நமக்கு ஆதரவாக நிற்பதாகவும், அதே போல மொத்தமாக பயனாளிகள் திமுகவினர் நடுநிலை வாக்காளர்கள் என சேர்த்தால் 2,50,00,000 வாக்காளர்களை தாண்டுகிறது, இதுதான் உண்மை என்றும் தெரிவித்திருக்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு கூட்டணி பெற்று வாக்குகளை 2,09,00,000 வாக்குகள் தான். இந்த முறை அதைவிட கூடுதலாக வாக்குகள் பெற்றிட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த புள்ளி விவரங்களை முன்வைத்து உங்கள் களப்பணியின் மீது உங்கள் நம்பிக்கை மீதாக இருக்கக்கூடிய அனைவரும் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நோக்கில் பயணிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல எத்தனை சாதகமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நம் எதிரிகளை குறைந்துவிட மதிப்பிடக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். CBI, ED, ID, தேர்தல் ஆணையம் இவை அனைத்தையும் வைத்து நமக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் என்றும் தினந்தோறும் ஏராளமான பொய்களை பரப்புகிறார்கள், போலியான பிம்பங்களை உருவாக்குகிறார்கள், ஊடகங்களை பயன்படுத்தி பொய் செய்திகளை பரப்புவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இவற்றை எதிர்கொள்ள நமது பலத்தை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். கொள்கை நமக்கு பலம் தான் என்றும் நிர்வாகிகள் தான் நமது பலம் என்றும் தெரிவித்திருக்கிறார். தீயக உழைக்கும் உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய அனைவருக்கும், வாக்குச்சாவடிகளாக இருக்கக்கூடிய அனைவரிடமும் இந்த SIR குறித்தாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த தொடர்ச்சியாகவே வாக்குச்சாவடிகள் முழுவதுமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்பதை உறுதி செய்திட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுக உற்சாகத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற இந்த பரப்புரையை அந்தந்த வாக்குச்சாவடிக்குட்பட்ட மாநில நிர்வாகிகள் முதல் வார்டு மற்றும் கிளை செயலாளர்கள் வரையிலும் அனைவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் அந்த வாக்குச்சாவடிகளில் மூத்த திமுக முன்னோடிகள் அல்லது ஏதேனும் 60க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை திரட்டி முன்வைத்து அவர்கள் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடத்திட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். வீடு வீடாக சென்று பூத் கமிட்டி குழுக்களாக மகளிர் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஒவ்வொரு பூத் கமிட்டி உறுப்பினர்களும் வீடு வீடாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும். வீடு வீடாக செல்லும் பொழுது வாக்காளர்களின் விவரங்கள் முறையாக சரிபார்க்க வேண்டும். அவ்வாறு சரிபார்க்கக்கூடிய அனைவரிடமும் துண்டு சீட்டுகளை கொடுத்து இதனை சரிபார்க்க வேண்டும் என்றும் உரையாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.